இது வரைக்கும் நாம கேட்டது வந்து பொல்லான் அவர்களுடைய வரலாறு. ஆதித்தமிழர் பேரவையுடைய தோழர்கள் வந்து கடுமையாக இங்கே களமாடி இருக்காங்க. அவங்க எந்த மாதிரி இங்கே போராட்டங்கள் முன்னெடுத்தாங்கன்றதை பற்றி ஈரோடு மாவட்டத்தில் மாநில கொள்கை செயலாளர் வீரகோபால் அவர்கள்ட்ட இங்கே நடந்த அந்த போராட்டங்களை பற்றியும் எப்படி வென்றெடுத்தாங்கன்றதை பற்றியும் கேட்போம். வாங்க. தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். ஆதித்தமிழர் பேரவைக்கும் பொல்லான் மணிமண்டபத்துக்கும் உள்ள தொடர்பு தோழர்? தோழர் வணக்கங்க. என் பேர் வீரகோபால் ஜெயராமரம். நான் சிவீர் சின்னிம்பாளையம் சொந்தூர். நான் இந்த ஊரில் திருமணம் பண்ணியிருக்கிறேன். இங்கே வந்து எனக்கு வந்து மாமனார் ஊர். நான் இங்கே வந்து ஏதோ விசேஷத்துக்கெல்லாம் வருவேன். வரும்போது பார்த்தீங்கன்னா மாமா அவர்கள் வந்து ஆயத்தியெல்லாம் வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க ஆயத்தியெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டீங்களே, இதெல்லாம் கத்தியிலெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, இதெல்லாம் என்னங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இதுதாங்க பொல்லானுடைய ஆயுதங்கள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் 2016 நான் உடனே மனு கொடுக்குறதுக்கு தயாராகிட்டேன். ஆதித்தமிழர் பேரவை சார்பாக எங்கள் ஐயா ஆதித்தமிழர் பேரவை தலைவர் நிறுவன தலைவர் ஐயா அதிகமானுக்கிட்ட இந்த செய்தியை கொண்டு போகிறேன். 2014 செய்தி கொண்டு தொடர்ச்சியாக போராட்டங்கள் மனுக்கள் இப்படி பல்வேறு தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். தோழர் பொல்லான் மணிமண்டபம் வரணும், அது குறிப்பாக பொல்லானுக்கு மணிமண்டபம் கட்டணும்னு சொல்லி எங்கள் தோழர் வீரகோபால் அவர் தான் முதல் முறையாக மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம், ஈரோடு மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் மனு கொடுத்துருந்தாரு. அதாவது முதலை அப்படின்னு சொல்கிறது வந்து வேறு எந்த அமைப்பும் முன்னெடுக்கிறதுக்கு முன்னாடியே முறை. ஆமாம், அந்த கோரிக்கையை முதல்ல கொடுத்தது ஆதித்தமிழர் பேரவையினுடைய சார்பாக அப்போதைய மாவட்ட செயலராகவும் இருந்த எங்கள் தோழர் வீரகோபால் அவர் தான். அப்போ வந்து இந்த பகுதியில் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறனால, திருமணம் பண்ணிக்கிறனால அதனுடைய வரலாறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அடிப்படையில் ஒரு கோரிக்கை வைக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கந்தசாமி பாளையம்ங்கிறது ஒரு ரவுண்டனாக இருக்குது. அந்த ரவுண்டனாகிட்ட பொல்லான் செல்ல வைக்கலான்னு சொல்லி ஒரு மனு கொடுக்குறாரு. வைக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுன்னு சொல்லி ஒரு மனு கொடுக்குறாரு. அந்த மனுக்கு அப்புறம் தான் தொடர்ச்சியாக மற்ற பொல்லானுக்கு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக போயிட்டுருக்குது. இது சமயமாக சில தலைவர்கள் எல்லாம் வந்து வாரிசுதாரர்கிட்ட நாங்கள் பண்ணுறோம் ஆளாளுக்கு வந்து பார்த்துக்கிட்டு ஆளாளுக்கு வந்து சில விஷயங்கள் அரை குறையமாக தெரிஞ்சுக்கிட்டு உடனே நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் மற்ற எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் வந்து இந்த வாரிசுதாரர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு மீதியெல்லாம் வந்து நாங்கள் பண்ணுறோன்னுக்கிட்டு ஆளாளுக்கு இந்த வாரிசுதாரில் தரான வழி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆதித்தமிழர் பேரை வந்து தொடர்ச்சியாக ஒரே நிலைப்பாட்டில் உண்மையான வாரிசுகளை கூட்டிக்கிட்டு போய் மாவட்ட ஆட்சியாளர்கள் தான் அதிக முறை சந்திச்சுக்கிறாங்க. அதை சந்தித்தோம். அதில் நானும் ஒருத்தன் தான். எங்கள் தோழர்களோட பேரவை சார்பாக நாங்கள் எல்லோரும் போய் சந்தித்தோம். அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் பெருமக்களையும் சந்தித்தோம். ஐயா கிட்ட தோழர் வீரகோபால் தலைமையில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பொல்லான் சம்பந்தமாக சில விளக்கங்களும் சில ஆதாரங்களும் கொடுக்கும்போது இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் ஓவியம் வரைகிறார். ஐயா வந்து ஓவியம் வரையும் போது பொல்லான் எப்படி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஓவியம் வரைஞ்சி அந்த ஓவியத்தை திருப்பலா பண்ணுறது 2019 தனியா எடுக்கிறீங்களா? மகுடஞ்சாவடி மாநாடு ஆதித்தமிழர் பேரவை சார்பாக கால் நூற்றாண்டு விழா வெள்ளி விழா மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் வந்து அப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இப்போது முதல்வராக வர சொல்லி அந்த படத்திருப்பலா பண்ணுறாங்க. அந்த படத்திருப்பலா பண்ணும்போதும் கூட மேற்கு மண்டலத்தில் அதிகமாக சரிசமமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கொங்கு சமூகத்தை சேர்ந்தவங்களும் அருந்தியர் சமூகத்தை சேர்ந்தவங்களும் தமிழக அப்போதைய எதிர்க்கட்சி தலைவருமான முதல்வரை வச்சு அந்த பொல்லான் உருவப்படத்தை திரைப்பலா பண்ணுறாங்க. அப்போவே அந்த மாநாட்டில் அறிவிக்கிறார் முதல்வர். என்ன அறிவிக்கிறாருன்னா, நான் ஆட்சிக்கு வந்தால் கட்டாயமாக ஜெயராமபுரத்தில் மணிமண்டபம் அமைச்சு அதுக்கு மணிமண்டபம் அமைச்சு சிலை அமைச்சு கொடுப்பேன்னு சொல்லி அறிவிக்கிறாரு. அதனுடைய அறிவிப்பு தான் இப்போ நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. எனக்கு உடனே அது தகவல் தெரியும். மக்களையெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஆதித்தமிழர் பேரவை நிர்வாகி, மாவட்ட நிர்வாகி, ஊருக்குள்ளே எல்லாத்தையும் வாரிசாரில் கூட்டிகிட்டு போய் இங்கே அரச்சலூரில் ஒரு பெரிய அளவில் ஒரு போராட்டம் பண்ணேன். அது போராட்டம் பண்ணும் டைம் வந்து தேதி வந்து 2018. 2018 எனக்கு மண்டபம் வந்து ஜெயராமபுரத்தில் அமைக்கணும்
உண்மையான வாரிசுதாரர் ஜெயராமரத்தில் தான் இருக்கிறாங்க. போராட்டம் பண்ணினேன் 2018 ஆதித்தமிழர் பேரவை சார்பாக போராட்டம் பண்ண வலுவில் இன்று உடனடியாக என்ன செஞ்சுட்டாங்கன்னா தமிழக அரசு தலையிட்டாங்க, தலைவர் தலையிட்டாருங்க, உடனே பார்த்தாரு, செஞ்சாங்க. இது உண்மையான வாரிசுதாரர் ஜெயராமரத்தில் தான் இருக்கிறாங்க, நம்ம இவங்களுக்கு இங்கே தான் மணிமண்டபம் கட்டணும்னு மணிமண்டபம் அமைச்சாங்க. 2016 தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் வழக்கு நடந்துகிட்டு இருக்குது, விடுதலை ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே இந்த ஏரியாவில் நான் திருமணம் பண்ணேன், இந்த செய்தி எனக்கு தெரியுது. நான் உடனே தலைவர்கிட்ட கொண்டு வரேன். தலைவர் வந்து பெரிய அளவில் முதலமைச்சர் அளவில் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தொடர்ச்சியான போராட்டங்கள் சில விஷயங்கள் நடந்துருக்கிறது. அவர் இதில் வாரிசுதாரர்கிட்ட நிறைய பேர் தவறான விஷயங்களை சொல்லி வாரிசுதாரில் தவறான முறையில் பயன்படுத்த சில தலைவர்கள் வாரிசுதாரர்கிட்ட, ஏன்னா இவங்க கிராம பகுதியில் இருக்கிறனால சில தலைவர்கள் வந்து பொய்யா நாளைக்கு இவங்ககிட்ட எல்லாம் வந்து ஆசை வார்த்தைக்கு சொல்லி இவங்களை ஏமாற்றிக்கிட்டு சில முயற்சி பாதையில் போய்க்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் வந்து கொஞ்சம் தூரம் வாரிசுதாரர்களும் அவங்க பேச்சை நம்பி பாதி தூரம் போயிட்டு அதில் சரியில்லைன்னு சொல்லி திரும்பி மீண்டும் பேரவைக்கிட்டே வந்து எங்ககிட்ட சொல்லும் போது அவர் முழுமையாக நம்ம உங்கள் கூட நிற்கிறோம், நாங்களும் நிறைய தலைவர்கள் நம்பி ஏமாந்து போயிட்டோம், அதனால் ஆதித்தமிழர் பேரவை தலைவர் ஐயா மட்டும்தான், அதிகமான ஐயா மட்டும்தான் எங்களுக்கு முழுமையிலே ஆரம்பத்துலேருந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணார். அதனால் அந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறதுக்கு கட்டுப்பாடுன்னு சொல்லி எங்கள் இப்பவும் ஆதித்தமிழர் பேரவையோட தான் வாரிசுதாரர்கள் நிற்கிறாங்க. தோழர்களே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பேரவை தோழர்கள் போராடிட்டு இருக்கும்போது சில தோழர்கள் துண்டு போட்டு தோழர்கள், மீசையை முறுக்கி கொண்டு தோழர்கள் ஐயா மாதிரியே இருப்பார்கள் பார்த்தா. ஏன்னா சொல்லுவாங்க ஒரு பழமொழி, என்ன சொல்லுவாங்கன்னா, வேலை செய்கிற ஒருத்தர் பேர் வாங்குற ஒருத்தர். எந்த அமைப்பு ஜெயராமரத்துக்கு வர சொல்லி எஃப்ஐஆர் காப்பி வச்சுருக்காங்களா? போராடிக்க எல்லாம், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நான் எஃப்ஐஆர் காப்பி வச்சுக்கினேன், போராடிக்கினேன். இதில் கடுமையான தோழர்கள் வந்து தொடர்ச்சியாக பேரவை தோழர்கள் வந்து வழக்கு 8 வருஷமாக நடக்குதுங்க. 8 வருஷமாக நடந்து தான் இந்த நிகழ்ச்சி நாம் இந்த மணிமண்டபத்தை கொண்டாந்துருக்குறோம். அரச்சலூர் மறியல் பண்ணோம், ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்கிறோம் ஈரோட்டில், தொடர்ச்சியாக கலெக்டரேட்டுக்கு மனு கொடுத்துருக்குறோம், ஆர்டிஓ ஆஃபீஸ் மீட்டிங் நடந்திருக்கு, தொடர்ச்சியாக நெருக்கடி நிறைய கொடுத்துருக்குறோம். நாங்கள் ஆதித்தமிழர் பேரவை சார்பாக 2016 பணி செஞ்சுட்டு இருக்கிறோம். கவர்மெண்ட்டோடைய ரெக்கார்டே இருக்குது, யார் ஃபஸ்ட்டு மனு கொடுத்தாங்கன்னு. வரலாறு எப்படி மாற்ற முடியுங்க? ஆதித்தமிழர் பேர் ரெக்கார்டு வச்சுருக்குது, கவர்மெண்ட்டு ரெக்கார்டு முத வீரகோபால் தான் கொடுத்துருக்கான்னு சொல்லுது. ஆனால் சில தலைவர் வந்து தவறான செய்திகள் விடுறாங்க. இது வந்து உண்மையான சிரமப்பட்டு தலைவரிடம் சொல்லி முதலமைச்சரோட சொல்லி உண்மையாலுமே நான் இந்த ஊரில் திருமணம் பண்ணால இந்த ஊர் இருந்ததுக்கு இந்த வழியாக போகவே முடியாது. ஆனால் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா மக்கள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மணிமண்டபம் வந்தனால இந்த ஊரே மாறி இருக்குது. இன்னும் நல்லபடியாக நல்லா மாறு. இந்த மணிமண்டபம் வந்ததில் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் மேற்கு மண்டலத்திலேயே எல்லா சமூகமும் ஒன்றுபட்டு திருமண நிகழ்ச்சிகளிலிருந்து மற்ற நிகழ்ச்சிகள் எல்லா நிகழ்ச்சியும் செஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான இடமா இருக்குது. அந்த இடத்த அமைச்சு கொடுத்ததுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு ஆதித்தமிழர் பேரவை சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே சமயத்தில் இன்னும் சொல்லப்போனால் இந்த மணிமண்டபம் வராமல் தடுக்கிறதுக்கான முயற்சிகளும் இந்த அருந்தியர் தலைவர்கள் வச்சுக்கிட்டே 4 ஆண்டுகளாக காலதாமதம் பண்ணாங்க. இந்த சில தலைவர்கள் வந்து குரூப்பாக பிரிச்சுக்கிறாங்க. அந்த சில தலைவர்கள் வந்து மணிமண்டபத்தை வந்து வேற ஊரில் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பு தலைவர்களும், அருந்தியர் தலைவர்களே ஒரு குரூப் வந்து வேற ஊரில் கட்டணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டும், இப்போ நான் ஆதித்தமிழர் பேரவையோட 2-3 தலைவர்கள் வந்தாங்க, அவங்களை மட்டும் சேர்த்துக்கிட்டு ஜெயராமரத்தில் கட்ட சொல்லி பெரும்பாலும் ஆதித்தமிழர் பேரவை சார்பாக தான் நடத்திட்டு இருக்குது. இந்த பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் மொடக்குறிச்சி சமுதாய கூட்டத்தை நடத்திட்டு இருந்தாங்க. நம்ம முதல்வர் கவனத்துக்கு போகும்போது நம்ம ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மணிமண்டபம் ஜெயராமரத்துக்கு வந்திருக்கு. இது எங்கே 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுமே நடத்திடுவாங்களோ அப்படிங்கிறக்காக அவசரமாக இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர் கூட ஒரு மாநாட்டில் அறிவிச்சிருக்கலாம். ஆனால் அது நடைமுறைக்கு வரல. இவர் முதலமைச்சர் ஆனதையும் இவர் எப்பவுமே தமிழக இப்போ இருக்கக்கூடிய நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர் வந்து சொல்கிறதான் செய்கிறதா சொல்லுவார். அந்த அடிப்படையில் நம்ம வெளிவிழா மாநாட்டில் அறிவிச்சது மாதிரியே நீங்கள் அறிவித்து நம்ம மணிமண்டபம் கட்டி கொடுத்துட்டாரு. மற்ற முதல்வர்கள் மாதிரியும் பேச்சுக்காக சொல்கிற தலைவர்கள் இல்லை, இங்கே முதல்வர் இல்லை அப்படிங்கிறத இவர் வாயிலாக நாங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டோம். இதில் வந்து பார்த்தா காலங்காலமாக கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலே இந்த பகுதி மக்களுக்கு பட்டா இல்லாமல் இருந்தது. இந்த 100 ஆண்டுகளுக்கு மேலே இந்த பகுதியில் பட்டா இல்லை, பூமி தான நிலம்னு சொல்லிட்டு சில பிரச்சனைகளுக்கு காரணமாக யாருக்கும் இப்போ வீட்டு மனை பட்டா கூட இல்லாமல் இருந்தாங்க. இப்போ அரசு கவனம் கொடுத்து இந்த பகுதியில் குறைஞ்சபட்சம் 54 பேருக்கு வீட்டு மனை பட்டாவும் கொடுத்து
இந்த இந்த மணிமண்டபம் கட்டுறதுக்கு உடனடியாக இருந்த ஒரு 6 குடும்பங்களுக்கு அரசு சார்பாக வீடும் கட்டி கொடுத்துருக்குறாங்க. இது சம்மந்தமாக தமிழ்நாடு அரசு மிக முக்கியமாக அருந்தியர் மக்களுக்கு மேலே கவனம் கொடுத்துருக்கறனால மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அருந்தியர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அருந்தியர்களும் வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் 2026 திமுகவுக்கு மிக முக்கியமாகவும் பலமாகவும் ஒரு அரணையாகவும் வாக்குகளை செலுத்தி மீண்டும் முதல்வராக ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை முதல்வர் அமைச்சராக ஆக்குவதற்கு ஆதித்தமிழர் பேரவை சார்பாகவும் அருந்தியர் மக்கள் சார்பாகவும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று தெரிவித்துக்கொண்டு, பொல்லான் மணிமண்டபம் இப்போ எந்த மாதிரியான தாக்கத்தை இனி உண்டாக்கும் இந்த தமிழ்நாட்டில், குறிப்பாக ஈரோடு மேற்கு மண்டல அருந்தியர் மத்தியில் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை உண்டாக்கும்னு ஆதித்தமிழர் பேரவை சார்பாக நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு நான் வந்து தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா குயிலிக்கு கட்டிக்கிறாங்க, ஒண்டி வீரனை கட்டிக்கிறாங்க. அதை விட சிறப்பாக வந்து ஒரு கொங்கு மண்டலத்தில் சீரன் சின்னமலையுடைய படைத்தளபதி மாவீரன் பொல்லானுக்கு சிறப்பாக செஞ்சுக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய அளவில் நல்லா வருட கொண்டாடுவாங்க. அவருடைய பிறந்தநாள் வந்து டிசம்பர் 28, அவருடைய நினைவு நாள் வந்து மே 10. சிறப்பாக கொண்டாடுவாங்க. எல்லா ஊரில் வருவாங்க. இது எந்த மாதிரியான அரசியல் எழுச்சியோ உண்டாக்கும்? எந்த மாதிரியான அருந்தியர் மக்களுக்கு இது எந்த மாதிரி பலன் கொடுக்கும்? அருந்தியர் மக்களுக்கு எந்த மாதிரியான விடுதலையை வாங்கி தந்துடும் இந்த பொல்லான் மணிமண்டபம்ன்றது? இல்லை, அருந்தியர் மக்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஊருக்கு வந்து முதலமைச்சர் வந்திருக்காங்கன்னா அந்த மக்கள் வந்து நிச்சயமாக வந்து எழுச்சி கொடுப்பாங்க. வரலாற்று ரீதியாக உண்மையால் எழுச்சி கொடுக்கும். கொங்கு மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு மண்டலத்தில் இங்கே கோவை, ஈரோடு, நாமக்கல், சேலம் இப்படி வந்து பார்த்திங்கன்னா நல்லா எழுச்சி கொடுக்கும். ஏன்னா தமிழ்நாட்டிலேயே எங்கேயும் இல்லாத வந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் கட்டியிருக்கிறாங்க. இங்கே வந்து நாங்கள் வந்து திராவிட மாடலுக்கு கடுமையாக பணி செஞ்சு வெற்றியை செய்யணும், வெற்றி பெற வைப்பீங்க. சரி தோழர். முதல்வர் அவர்கள் வந்து மேடையில் பேசும்போது என்ன சொன்னார்னா, வீரம் அடைகிறேன், எழுச்சி அடைகிறேன்னு சொன்னார். உங்கள் பேர் வீரகோபால் இருக்கு, உங்கள் ஊர்லேயே வீரவேந்தன் இருக்கார். உங்கள் ஊர்லேயே இந்த வீரம்ன்ற பேரை முன்னாடி அடமொழியாக ஆதித்தமிழர் பேரவையில் சில பேர் முன்னாடி பேருக்கு முன்னாடி வச்சுக்கிறீங்க. அது உண்மையிலே அந்த இதெல்லாம் பார்க்கும்போது இது அதோட தொடர்பாகுமோ? இல்லை, அவர் முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னாங்க, உங்களோட பேருடைய தாக்கமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? வீரம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் தோழர்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா வீரனை தான் பேர் வைப்பாங்க. இப்போ வீரன் வைக்கும்போது அவர் ஒரு அருந்தியர் தான், இந்த மக்கள் தான். அதனால கூட மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர் சொல்லியிருக்கலாம். மதுரை வீரன், ஒண்டி வீரன், மதுரை வீரன், ஒண்டி வீரன் இதெல்லாம் பேரில் வீரம் தாங்கி வரனால வீரன்றது அருந்தியரை குறிக்கிற ஒரு அருந்தியை குறிக்கிறது. அதனால் வந்து ஐயா வந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா வந்து ஒரு வீரன்னு சொல்லியிருக்கலாம். சரி, 2026 திமுக வெற்றி பெற ஆதித்தமிழர் பேரவை கடுமையாக உழைக்குங்க. திராவிட மாடலுக்கு உறுதியாக நாங்கள் வந்து கடுமையாக வேலை செய்வோங்க, கடுமையாக ஜெயிக்க வைப்போம் தமிழ்நாடு ஃபுல்லாக. மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் தலைவர் ஐயா அதிகமானவர்களுக்கும் நெஞ்சம் நேர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.